இதுதான் நம்மளோட லீடர்ஸ்க்கு மெயின் லெசன். இப்போ இவர் சொல்றாருல வரணும், சில நப்பாசைன்னு சொல்லுவேன், இது மாதிரி சில லீடர்ஸ்லாம் சொல்றாங்கல்ல, ஜென்சி வரணும், இங்க வந்து ஸ்ட்ரைக்லாம் வரணும், எஜுகேஷன் வரணும், புரட்சி வரணும்னு சொல்றாங்களே, அதெல்லாம் வந்து நப்பாசைன்னு சொல்லுவேன், இங்க வரத்துக்கு சான்ஸே இல்லை அது மாதிரி. ஓகே, அது எதனால வந்துன்னா ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கு, கரப்ஷன் இருக்கு, கான்சென்ட்ரேஷன், அவங்களே சம்பாதிக்கிறாங்க. ஓகே, அது மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பா இது மாதிரி புரட்சியெல்லாம் வர செய்யறது, ஆட்சி மாறுறது. பட் சேட் பார்ட் இஸ், மோகன் பகவத்ஜி என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நடந்தா கூட திருப்பி பழைய தான் புனர்மைப்பா வருதே தவிர புதுசா ஒன்றும் ஃபார்ம் ஆகலை. அதே நீங்க நெகோசியேட்டடா த்ரூ டெமோக்ரஸி பண்ணின்னு வரீங்க. இப்போ பிஜேபி வந்தது, ஓகே, சென்ட்ரல்ல, ஓகே, புரட்சி வழியா வரலையே, அது எலெக்ஷன்ல ஃபைட் பண்ணி 30 வருஷம் 40 வருஷம் வெயிட் பண்ணி நிறைய இப்போ சமூக வலைதளத்திலே பாக்குறமே, 50 வருஷமா பிஜேபி எதிர்கட்சியில இருந்தது. 2014 தான் பிஜேபி வந்து தேர்தல் முறையாக ஒரு எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சியாக ஒரு பரிபூர்ண மெஜாரிட்டி வருது. ஆனா இவங்க 50 வருஷமா எதுவும் பண்ணல, 10 வருஷம் எதிர்கட்சியில உட்காந்துட்டு காங்கிரஸ் இப்படி பண்ணுதே அப்படின்ட்டு ஒரு விமர்சன ரீதியா பாஜக ஆதரவு மனநிலையில் இருக்க பலர் இதை பதிவிடுறத பாக்குறோம்.